இந்த மாதிரி நம்ம கழுத்தில் கருப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதனால வருது அப்படின்னா நல்லா கேட்டுடுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. எதனால? மிக ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சுகர், பிரஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் 100% வரும். இது போக பிசிஓடி, பிசிஓஎஸ், மாதவிடாய் பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். அப்புறமா உடல் பருமன், ஆண்மை குறைவு, யூரிக் ஆசிட் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துடுங்க. நீங்க இல்லைன்னா இது சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான், ஒன்லி ஒன் வே. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்க பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கொஞ்ச நாள் கழியும் போது உங்களுக்கே தெரியும், சுகர் மாத்திரை போட வேண்டியது வரும், இன்சுலின் போட வேண்டியது வரலாம், ப்ரெஷருக்கு மாத்திரை போட வேண்டியது வரும், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போட வேண்டியது வரும். நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க, அந்த நிலைமை வருதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஆபத்தானது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னைக்கு பக்கவாதம், கண்குருடு, இருதய மாரடைப்பு இதெல்லாம் வருது. புரிஞ்சுதா புரியலையா? இந்த வீடியோ நீங்க ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா மட்டும் என்ன பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்ததெல்லாம் பேலன்ஸ்டு டயட். நீ பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுத்தா வெயிட்டும் டக்குன்னு குறையும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் சரியாகும். வீடியோ சேவ் பண்ணுங்க, ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. ரொம்ப திருப்தியா இருந்தால் மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்னா எப்போ வேணாலும் என்ன வரும், எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வெயிட்டை உடனே குறைச்சிருங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் சரி பண்ணிருங்க. புரிஞ்சுதா? இது ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துக்கிடுங்க. நீங்களே நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டா இருந்தா மட்டும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணா போதும். ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான்